ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுத்தம்பருப்பில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பில் நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். உளுந்து வடை, உளுந்து கஞ்சி, உளுந்து களி அப்படின்னு நிறையா நம்ம வீட்டில் நிறைய செய்வோம். நான் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வச்சு உளுத்தம்பருப்பு புட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த உளுத்தம்பருப்பு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை முழு உளுந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவு. இந்த உளுந்தை ஒரு சுத்தமான துணியில் நல்லா தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்தை ஒரு வாணலியில் கொட்டிட்டு நல்லா மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா புட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயம் அந்த புட்டு சாப்பிடும் போதும் அந்த வழவழன்னு இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். இப்போ இந்த உளுந்து கலர் மாறி நல்லா பொன்னிறமாக ஆகிடுது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா அப்படியே ஆறட்டும். அடுத்தது உளுந்து எடுத்த அதே கப்பில் அரை கப்பு அளவு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் அதே வாணலில் கொட்டி பொன்னிறமாக நம்ம பொரி அரிசி வறுப்போம் இல்லைங்களா, அதேமாரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வறுபட்டு நல்லா பொரி அரிசி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம உளுந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்லேயே கொட்டிக்கலாம். உளுத்தம்பருப்பும் அரிசியும் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினா தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா பவுட்ராக வரும். நல்லா ஆறட்டும். உளுத்தம்பருப்பும் அரிசியும் நல்லா ஆறிடுது. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இதை எடுத்துக்கிறதால நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நரன்னு ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் புட்டு உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி இருந்துச்சிங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். இது மாதிரி இருக்கணும். அரைச்ச இந்த மாவை வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கறதால நம்ம சேர்க்குற இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியும். உளுந்து எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்த தண்ணி ஒரேடியாக ஊற்றாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் புட்டு மாவு பதத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசைகிறதுக்கு நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருந்தேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மீந்துடுச்சு. நம்ம பிசைஞ்ச மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. அது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஒரு பிடி எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அழுத்தி பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். அதையே உடச்சி விட்டோம்னா இது மாதிரி உதிரி உதிரியாக கொட்டணும். இதுதான் கரெக்டான பதம். அடுத்தது இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை அதில் பரவலாக வச்சிடலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இட்லி தட்டு எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இந்த கோதுமை புட்டுக்கு நான் வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நான் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். இந்த பனங்கற்கண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த புட்டு மாவு வேகும் போதே நடுவில் ஒரு தடவை திறந்து அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். வேகிற மாவு கூடவே கொஞ்சம் துருவின தேங்காவை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மாவோட தேங்காய் சேர்ந்து வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி கிளறி விடும்போது அடியில் இருக்கிற மாவு மேலேயும் மேலே இருக்கிற மாவு கீழேயும் போயிட்டு ஒரே அளவாக வெந்து வரும். நல்லா கிளறி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்துருச்சு. வெந்த இந்த புட்டு மாவை வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பனங்கற்கண்டு, அந்த பவுடர்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பனங்கற்கண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே திருவன தேங்காய் கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புட்டு மாவு சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறதால புட்டு சாப்பிடும் போதும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், சத்தான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுத்தம்பருப்பு புட்டு எலும்புக்கும் இடுப்புக்கும் ரொம்ப வலுவானது. இந்த புட்டு சாப்பிடும் போது உளுத்தம்பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காது. அரிசி புட்டு, ரவை புட்டு மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம உளுந்தை நல்லா வறுத்துட்டு சேர்த்ததால் உளுந்தோட பச்சை வாசனையே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தான இந்த உளுத்தம்பருப்பு புட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.